அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். தமிழ்ச்செல்வன் அவர்களின் படைப்புலகம் படைப்புகளெங்கும் பெண் வாழ்வு அப்படிங்கிற தலைப்பே மிகவும் சிறப்பானது. விழா குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். ஆக்சுவலாக சாரி, நான் அதில் பாராட்டுனா அடுத்தது ஆனாலுன்னு சொல்கிற அதே விஷயத்தை நானும் பண்ண போகிறேன். ஆனால்னு ஒன்றும் இல்லை, மற்ற படைப்புகளை பற்றியெல்லாம் பேச முழுக்க முழுக்க பெண்களை அழைத்துவிட்டு எசப்பாட்டை பற்றி பேச ஒரு ஆணை அழைத்திருக்கலாம் என்பது எனதுடைய கோரிக்கை. ஏன்னா புத்தகம் எங்க, இந்த புத்தகத்துடைய தலைப்பு உபதலைப்பு பார்த்தீங்கன்னா ஆண்களோடு பேசுவோம். இது ஆண்களுக்காக தான் எழுதியிருக்காரு இந்த புத்தகம். எசப்பாட்டு என்பது முழுக்க முழுக்க ஆண்கள் படிக்க வேண்டிய புத்தகம்தான். அதை பேச என்னை அழைத்ததற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, உலகம் முழுவதும் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் உடலாக பெண்களாக இருந்தாலும் மனதாலும் மூளையாலும் ஆண்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆணாதிக்க சிந்தனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்களின் நலனை தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, ஆனால் தங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அந்த வேலைகளை செய்யும் அந்த பொறுப்பையும் பெண்கள் கிட்ட தான் விட்டு வச்சிருக்கோம். பெண்களோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதில் பெண்களுக்கான நலமே இருக்காது, ஆண்கள் நலன் மட்டும்தான் இருக்கும். அப்படித்தான் பெண்களை உலகம் முழுவதும் நம்ம பயிற்சி கொடுத்து வச்சுருக்கோம். பெண்ணியம், பெண்ணுரிமை, ஆணாதிக்கம், இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் இப்படி ஒரு அரங்கத்தில் பேச முடியும். நாம் வீடுகளுக்குள் போய் பேசினா ஏதோ அன்பா கணவன் மனைவி அன்பா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் நம்ம பிரச்சனை பண்ண போகிறோம், நம்ம கொலைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு மீறி நீங்கள் எதுவுமே பேச முடியாது. எங்கள் வீட்டில் சார் அப்படி இல்லை அப்படின்றவாங்க. ஏதோ நம்ம அவங்க அன்பான கணவனை குறித்து நாம் குறை சொல்லி அவர்களுடைய அமைதியான அழகான இல்லற வாழ்வை குலைப்பதாகத்தான் பெண்ணிய சிந்தனைகளையும் ஆணாதிக்கம் குறித்த புரிதல்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கவே முடியறதில்லை பெண்களிடமே. பெண்களுக்கே அவர்கள் கண்களை திறந்து விடுவதற்கு மிகப்பெரிய முயற்சி தேவையாக இருக்கிறது. அதனால் இப்போ காலையில் நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்ச்செல்வன் ஐயா தமிழ்ச்செல்வன் தோழர் இன்னும் நிறையா புனைவுகள் எழுதியிருக்கணும், அவர் கலைஞன், இன்னும் நிறைய எழுதியிருக்கணும், கதைகள் எழுதியிருக்கணும், இதை எழுதியிருக்கணும் அப்படின்னு. அவர் தன்னை சுற்றியுள்ள பெண்களை மிகவும் ஆழமாக நேர்மையாக நேசித்திருக்கிறார். தன் தாய், சகோதரி, எங்கள் டார்லிங் வெள்ளத்தாய், இவர்களை எல்லாம் மிகவும் ஆழமாக நேசித்திருக்கிறார். இந்த நேசத்தை வச்சு அவங்கள வச்சு ஒரு காவியம் படைச்சிருக்கலாம், படைக்கலை. அவர் உண்மையில் பெண்கள் வாழ்வு குறித்து மிகவும் வருத்தத்தோடு சிந்தித்து அவர் அதை தொடர்ந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டார். பெண்களை பற்றி ஆண்களுக்கு புரிய வைக்கிறது அந்த வேலை எங்கேருந்து முடியும்? படிக்கவே மாட்டேங்கிறாங்களே, அந்த வேலை நீங்கள் நிஜமாவே சொல்ல ஐடியா இல்லாத ஆசான். நீங்கள் வேறு ஏதாவது களத்தில் இன்னும் நிறைய உழைச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் சிறப்புகள் கிடைத்திருக்கும், இன்னும் பரவலான அங்கீகாரம் இலக்கிய உலகில் கிடைத்திருக்கும். ஆனால் அவர் ஒரு கள போராளியாக பெண்களை பற்றி சிந்திக்கிற ஒரு எழுத்தாளராக சொல்ல மாதிரி அப்புனைவுன்னு எழுதுனதால அதில் படைப்பூக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. மிகச்சிறந்த கலை படைப்புகள் எசப்பாட்டு, ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது, இடையினில் ஆடும் ஊஞ்சல் என்று நான் சொல்வேன். நான் அவருடைய அப்புநொய்வுகளை தான் பெரும்பாலும் படித்திருக்கிறேன், அதனால மட்டும் சொல்லலை. இருந்தாலும் அப்புறம் எங்கெல்ஸ் அவர்களின் ஒரு மேற்கோளை சொல்ல விரும்புகிறேன். எப்பேற்பட்ட முற்போக்காளராக இருந்தாலும், எப்பேற்பட்ட முற்போக்குவாதியாக இருந்தாலும் ஒரு ஆணை உறுத்தி பார்த்தால் அவனிடம் கொஞ்சமாவது ஆணாதிக்கம் இருக்கும் அப்படின்னு. ஆணம் மட்டும் இல்லை, பெண்களுக்கே இருக்கு. பெண்களுக்கே உரிச்சு பார்த்தா ஆணாதிக்கம் சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தங்கள் அறிவுக்கும் சுயத்துக்கும் சிறிதளவு கூட மதிப்பே இல்லாத மதங்களையும் சாதிகளையும் அவை விதிக்கும் விதிமுறைகளையும் இயல்பென்று பழகி அதை வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? பெண்கள் தான். எந்த வீட்டிலையும் பாருங்க, புரட்சியாளரா ஒரு ஆண் புரட்சியாளராக இருப்பது, ஒரு ஆண் ஒரு பெரியார் கருத்துக்களை பேசுவது மிகவும் எளிது. பெண்களுக்கு அது இங்கே பேசி கைத்தட்டல் வாங்கலாம், வீட்டுக்குள்ள பேசிட முடியாது. பேசினா அவங்க மேல ஒரு பிம்பம் விழுந்துரும். ஸோ இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றதுக்கே தாயன்புடன் பெண்களின் கண்களை தமிழ்ச்செல்வன் தோழர் திறந்து விட்டிருக்கிறார். நான் அப்படி ஒருத்தி தான். எனக்கு
பெண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. அது வந்து நீ ஒரு மனிதாபிமானம், நீ மனிதாபிமானியாக இருந்தால் நீ பெண்ணியவாதியாகத்தான் இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு சாப்டர் இல்லை, ஒரு ஓரத்தில் வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஜீரியன் ரைட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவர் ஆகச்சிறந்த மனிதாபிமானி, ஆகச்சிறந்த படைப்பாளி. இவர் பெண்களை பற்றி எழுதியதில் வந்து வியப்பே இல்லை. இப்படிதான் இருக்கணும் எழுத்து அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எழுத்தாளர் ஒரு ஆணாதிக்கமும் பெண் வெறுப்பும் நிறைந்த சமூகத்தில் ஒரு படைப்பாளி பெண்ணியத்தை பற்றி எழுதி கொண்டே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ அப்படிதான் வந்து நான் எசப்பாட்டை பார்க்கிறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. இன்னும் கூட அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்ணுக்கு பெண் தான் எதிரி என்ற கருத்துக்கள் இன்னும் பட்டிமன்றங்களில் ஒரு மிகச்சிறந்த தலைப்பாக இருக்கிறது. அதை கேட்டு பெண்களே கைத்தட்டும் நிலை இருக்கிறது. ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து தான் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி என்ற கருத்து முளைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில பெண்கள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள். அப்படி இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. விசாகா ஹரி, சங்கரி பாலா போன்றவர்களெல்லாம் வந்து உண்மையிலேயே பெண்ணுக்கு பெண் எதிரி. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஃபாலோவர்ஸே மிக அதிகம். இது வந்து சும்மா நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு போற விஷயம் கிடையாது. இவர்களால் தான் பாசிச சக்திகள் பண்பாட்டு தளத்தில் மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஸோ இதை தடை பண்ணணும்னா கூட பெண்களுக்கு நாம் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். பெண்ணியம் வந்து பேச வேண்டும். அது சும்மா ஜோக் இல்லை, சும்மா தோசை சுட்டு தர விஷயம்லாம் கிடையாது. ஆகவே ஆண்களை விடுங்கள், பெண்களுக்கே அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வும் உணர்வுகள் குறித்த புரிதல்களும் தேவையற்ற குற்ற உணர்ச்சியை களைவதற்கும் தமிழ்ச்செல்வனை படித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எசப்பாட்டு நூல் வெளியீட்டிலும் என்னை பேச அழைத்திருந்தார் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்கிறேன். அதில் நான் என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தோழர் ரோஹிணி பேசின ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும் ஆணாதிக்க நஞ்சுக்கான முறி மருந்து இதுன்னு சொன்னாங்க. இது அப்படி ஒரு முறி மருந்து தான். அது ஏன் முறி மருந்து அப்படின்னு அந்த சொல்ல நம்ம யோசிக்கும் போது நமக்கு பல புரிதல்கள் கிடைக்குது. ஆணாதிக்க மனப்பான்மை, நான் முதலே சொன்ன மாதிரி ஆணாதிக்க மனப்பான்மை என்பது ஏதோ ஒரு தனி மனிதனின் குணநலம் கிடையாது. ஹீஸ் அ மேல் ஷாவனிஸ்ட் அப்படின்வாங்க. எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மேல் ஷாவனிஸ்ட் தான், இன்க்ளூடிங் விமென். ஷாவனிசம் மனப்பான்மை இல்லாத ஆண் வந்து பெண்ணை விட சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆள் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மேபி தமிழ்ச்செல்வன் மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆணாதிக்க மனப்பான்மை என்பது தனி மனிதர்களின் குணம் கிடையாது. அது சாதியை காப்பாற்றும் குடும்பத்தின் கோட்டையாக, பெண்களை சுதந்திரமாக தெருவில் நடமாட விடாத ஒரு நஞ்சாக, ஆண் பெண் காதல் வந்து ரொம்ப அழகா பூக்கும். ஆனா அந்த ஆண் பெண் உறவுக்குள்ளேயே கசப்பை விதைக்கக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க நஞ்சாக, சின்ன குழந்தைகள்னு கூட பார்க்காம அவர்கள் மீது கொடூரமான பாலியல் வன்முறையை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆபத்தாக இப்படி பல்கி பெருகி உலகம் முழுவதும் கிளைத்திருப்பது தான் ஆணாதிக்கம். ஸோ எங்கள் சார் அப்படி இல்லைன்னு யாரும் சொன்னால் இனிமேல் எப்படி ரியாக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆணாதிக்கத்தை பற்றியோ பெண்ணியத்தை பற்றியோ பேசும்போது எங்கள் சார் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தான் உண்மையிலே மிதி வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில். ஏதோ இதை பற்றி பேசினாலே நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. நான் அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக நம் முன் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த புத்தகம் வந்து ஆணாதிக்கத்தின் வரலாற்றையும் வேரையும், இதுவும் அவருடைய வார்த்தை சொல்லாடல் தான், ஒரு பிரச்சனைக்கும் ஒரு வரலாறும் ஒரு வேரும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வரலாற்றையும் வேரையும் மட்டும் இல்லாமல் நீள அகல ஆழத்தையும் இந்த புத்தகம் பேசுகிறது. இதை வாசிப்பதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் கைடுன்னு சொல்லலாம். தனி மனிதர்கள் இதை வாசித்தால் தங்கள் வாழ்வில் இருக்கும் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும் என்று புரியும். பெண்கள் இதை வாசித்தால் எப்படி சுயமரியாதையும் பெண்ணுரிமையும் நமக்கான உணர்வுகள், நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையில வந்து நம்ம உரிமைகள் குறித்த புரிதல்கள் ஏற்படும். சமூகத்தில் ஒரு இயக்கங்கள் வாசித்தால் தங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ளலாம். பெண்களை குறித்த ஜெண்டர் லென்ஸோட எப்படி செயல்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு இயக்கங்களுக்கு புரியும். அரசு வாசித்தால் பெண் சமூகத்திற்கான நலத்திட்டங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தெரியும். இதை இப்படி ஃபுல் புக்காக உங்களுக்கெல்லாம் படிக்க கஷ்டமாக இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி சிறு சிறு பிரசுரங்களாக அச்சிட்டு பல லட்சம் பிரதிகள் இதை தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.
அப்புறம் ஆண்களோடு பேசுவோம். இது ஒரு பெரிய சேலஞ்ச். நிஜமாவே சொல்கிறேன், தோழர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நூல் வெளியீட்டில் நான் பேசினது, ஆண்களோடு பேசுவோம். இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் தெரியுமா? அதுவும் பெண்களை பற்றி, பெண்கள் படுற கஷ்டங்களை பற்றி, ஆணாதிக்கத்தை பற்றி நீங்கள் ஆண்கள் கிட்ட அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. அவன் திரும்பி நிற்கிறான். அவன் காதுகளை நம்மை நோக்கி திருப்ப வேண்டி இருக்கிறது. கேட்கவே மாட்டார்கள். அதை குறித்து பேசுவாங்க, ஆனால் வந்து உண்மையிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும், தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற நேர்மையான எண்ணத்துடன் பெண்ணியத்தை குறித்த கருத்துக்களை உள்வாங்கும் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் அப்புறம் இடையிலாடும் ஊஞ்சலை பற்றி சொன்னேன் இல்லையா? இடையிலாடும் ஊஞ்சல் அப்படிங்கிற நூல் வந்து ஒரு தற்கால பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அது வந்து 400 வார்த்தைகளுக்குள்ள தோழரை வந்து கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து குறுக தரித்த குரல் என்பது போல ஒரு தற்கால பிரச்சனைக்கும் அதன் வரலாற்றையும் வேறையும் ஆராய்வதோடு எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டையும் வந்து அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இடையிலாடும் ஊஞ்சல்னு அந்த நூலுக்கு பேர் வச்சிருந்தாரு. ஆனால் வந்து தமிழ்ச்செல்வன் அவர்கள் எதை பற்றி எழுதினாலும் இடையிலாடும் ஊஞ்சல் போல வரலாற்றையும் அலசி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற செயல் திட்டத்தையும் கொடுக்குமாறு தான் எழுதியிருக்கிறார். அது மாதிரி தான் எசப்பாட்டு இருக்கு. சின்ன சின்ன வாக்கியங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து என்ன சொல்றது, இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி படைப்பூக்கத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மிகவும் கலைநயம் மிக்க சொற்கள். அப்படிதான். ஏன்னா பக்கம் பக்கமாக எழுதினா வந்து எப்படி படிப்பாங்க? ஸோ என்ன சொன்னால் கரெக்டாக கருத்து போய் மண்டையில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆண்கள் உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார். இப்பெல்லாம் யாருங்க, ஏன்னா பேச ஆரம்பிச்சிங்கன்னா இப்பெல்லாம் யாருங்க, எல்லா பெண்கள் தான் வந்து ஆண்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, சட்டங்கள்லாம் வந்து பெண்களுக்கு தான் ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. ஆண்கள் உரிமைகள் காப்போர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு 8000 பேர், டில்லியில் மட்டுமே 8000 பேர் உறுப்பினர்களாக இருக்காங்களாம். இந்த மாதிரி காமெடி கூத்துக்களெல்லாம் அடிச்சிட்டு கொண்டிருக்கிற சங்கங்கள் இருக்கிறது. அங்கிருந்து தான் அவர் புத்தகத்தை தொடங்குகிறார். ஆனால் அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் என்னன்னா, இப்போது படிப்பும் சுயமரியாதையும் சுயசார்பும் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கான சர்வீஸ் செக்டர்களாக செயல்பட தயாராக இல்லை. ஒரே வார்த்தையில மொத்தமா அடிச்சிடுறாரு. உங்களுக்கு பெண்கள் கிட்ட இப்ப இருக்கிற என்ன பிரச்சனைனா, முன்னாடிலாம் வந்து தாயாக அப்படி தாரமாக தமக்கையாக உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சர்வீஸ் செக்டராக இனி பெண்கள் செயல்பட தயாரா இல்ல. அது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது. நீங்க ஆண்கள் உரிமைகள் என்று பாதுகாக்கக்கூடியது எல்லாமே ஆணாதிக்கத்தை பாதுகாக்க தான் செய்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சொல்லாடல் ஆண்மனதின் சிடுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்மனதின் சிடுக்கு அப்படின்னா எந்த இடத்துல சொல்றாருன்னா, அந்த தலைப்பே இன்னொரு இது, சிம்மாசனத்தை விட்டு இறங்காத கதை. சிம்மாசனத்தை விட்டு இறங்காத கதைன்னா என்னன்னா, ஒரு மாமனார், அவருக்கு ஒரு மனைவி இறந்துடுறாங்க. ஒரு வயதான ஆண் மனைவி இறந்துடுறாங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். ஆப்வியஸ்லி மகன் வீட்டில் தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட பொண்ணு அப்பா ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து தோழர்கிட்ட வந்து புலம்புறாங்க. நானும் வேலைக்கு போறேன், எல்லாம் பண்றேன், ஆனா வந்து அப்பா வந்து என் கூட இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு காஃபி கூட அவருக்கு வந்து நினைச்ச நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணி வந்து ரொம்ப வந்து சரியாவே நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுல பாருங்க, அதுதான். அப்போ அங்க போய் பார்க்கும்போது உண்மையிலே வந்து அந்த மனைவி 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அண்ணன் அண்ணி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலையை செஞ்சுட்டு காஃபியை போட்டு ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சுட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்னன்னா, இவர் மனைவி வந்து அப்படி பாதம் பணிந்து காலையில இவர் எழுந்திருக்கும் போதே சுட சுட கொடுத்த காஃபி அதெல்லாம் வந்து இப்ப கிடைக்கிறது இல்லை. அது இவர் எதிர்பார்க்கவும் முடியதில்லை. ஆனா அது ஒரு பெரிய சோகம் மாதிரி பொண்ணு வரும்போது சொல்றாரு. பொண்ணு வந்து என் கூட இருங்களேன்ப்பா, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மகளுக்கு இருக்கக்கூடிய அதே பாசமும் இதுவும் வந்து மருமகளுக்கு இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. மகள் வீட்டுக்கு போனால் அப்புறம் தெரியும் மகள் எப்படி நடத்துறான்னு, அது வேற விஷயம். பட் என்னன்னா, ஓகே இவர் மகள் வீட்டில் போய் இருக்கலாம்ல, பிடிச்சிருந்தா. மகள் தான் கூப்பிடுறாள்ல. ஏன்னா மகள் வீட்டிலலாம் வந்து வாழக்கூடாது, மகளுடைய சம்பாத்தியத்தில் வாழக்கூடாது. இது வந்து ஆண் மனதின் சிடுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாமே வந்து பெண் குழந்தைகளா இருக்கிற பெற்றோருக்கான மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இந்த இடத்துல இருந்துதான் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டியே ஆரம்பிக்குது. ஏன் மகள் வீட்டில் இருந்தால் என்ன? ஆண் மனதின் சிடுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிடுக்கு அப்படிங்கிறது வந்து அதை எடுக்கவே முடியாது, எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை எடுக்க ட்ரை பண்ணா உடஞ்சிரும். ஸோ இவ்வளோ ஒரு மோசமான ஆண் மனதின் சிடுக்குகள் நிறைய இருக்கு. இந்த சிடுக்குகளை எடுக்கிற வேலையை இவர் எடுத்திருக்காரு. அப்போ வேற எதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு.
அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு இந்த புத்தகத்தில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதில் பெண்களுக்கு எந்த ஒரு அறிவுரையுமே சொல்லப்படலை, எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. எல்லா அறிவுரையும் ஆண்களுக்காகவும் சமூகத்துக்காக ஒரே ஒரு சாப்டரில் மட்டும்தான் பெண்களுக்கான அறிவுரை இருக்குது, புருஷ லட்சணம். அது பெண்கள் சுயசார்போடு இருக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு சம்பாத்தியம் உள்ள மாப்பிள்ளை தான் கிடைக்கணும், நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு அதுவும் ஒரு இடத்துல லைட்டாக சொல்கிறார். மற்றபடி முழுக்க 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 ஆண்களுக்கான அறிவுரைகள் தான் இருக்குது. இதையே வந்து என்ன படித்து பேச சொல்கிறீங்கன்னு தான் தெரியல. அப்புறம் தென் இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தில் வந்து ஆனால் அதுக்காக அப்போ பெண்கள் படிக்கவே வேண்டாமா? அப்படி கிடையாது. இந்த புத்தகத்தை வந்து திறனாய்வு செய்தால் நிச்சயமாக 3-4 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கான கண்டென்ட் இருக்குது, அதுக்கான நாள் நான் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதில் முதல் பகுதி வந்து ஆண்கள் பெண்களுக்கான அக உலகம். ஒரு ஆண் பெண் உறவில் என்ன பிரச்சனை இருக்குது, மாமனார் மாமியார்னால பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சதா திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பெண்ணால் வந்து ஒரு ஆணுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த திட்ட திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் மாதிரி நான் எங்கேயுமே ஒரு பெண் கூட எழுதி நான் படித்ததில்லை. என்ன அப்படின்னா, இவரோட நண்பர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பு வரான். அதாவது என்னன்னா, என் பொண்டாட்டி அவள் வாயை திறந்தா இங்கே ரத்தம் கொட்டும் அப்படின்னு நெஞ்சை பிடிப்பான். நமக்கு யாரும் ஞாபகம் வருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் என்னன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் என் மனைவி வந்து திட்டிக்கிட்டே இருக்கா, வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, மனைவி கிட்ட போய் பேசும்போது அப்புறம் முதல்ல அவங்க வெளியே சொல்லலை, அவங்க தான் சொல்லுவாங்களே எங்கள் சார் அப்படி இல்லைன்னு சொல்கிற மனைவியாக தானே இருப்பாங்க. மனைவி புருஷனை திட்டுவாங்க, பட் வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது மனசை திறக்கிறாங்க. அவர் வீட்லேயே இருக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் நான் என்னை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுறாரு நண்பர்களோட, நான் திட்டுறேன்னு சொல்லிட்டே வெளியில் போயிடுறாரு. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு நாயை வீட்டில் கட்டி போட்டுட்டு நாள் பூரா வெளியில் போனால் நீங்கள் திரும்பி வந்தால் எவ்வளோதான் பாசமுள்ள நாயாக இருந்தாலும் அதுவே கடிச்சு கொதரும். அந்த நாய்க்காவது நீ சோறு வச்சுட்டு போவ. ஒரு பொண்ணு அதையும் சோறை தானே எப்படி வந்து மிகவும் தனிமை, ஒரு திருமணமான பின் அவளுடைய உணர்வுகள் குறித்து, உணர்வு தேவைகள் குறித்த புரிதலே இல்லாமல் ஆண்கள் வந்து பெண்களை தனிமையிலையும் கிச்சன்லையும் விட்டுட்டு சின்ன குழந்தைகளோட விட்டுட்டு போறீங்க. அது வந்து எவ்வளவு தூரம் அவங்க உணர்வை வந்து பாதிக்கும், யார்கிட்ட காட்டுவாங்க அந்த கோவத்தை? அப்புறம் இவ்வளோலாம் செஞ்சாலும் அவருக்கு எல்லாமே நான் தானே செய்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்களை கூட நமக்கு பேச அயற்சியாக இருக்குது, ஆனால் தோழர் வந்து அயற்சி இல்லாமல் அவர்கள் ஆண்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மிகவும் எளிமையாக சொல்லிட்டு போயிருக்காரு. திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல், அந்த மாதிரி தலைப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீ எவ்வளோ திட்டினாலும் அவனுக்கு அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவ திட்டுறா அப்படின்னு சொல்லி மனைவி மேலே ஒரு பழியை போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன செஞ்சாலும் அது வந்து பெண்களுக்கு எதிராக தான் நடக்குது. அப்புறம் தாய்மைங்கிற தலைப்பை பற்றி நம்ம பேசுறதுக்கே நிறைய இருக்குது. ஆனால் வந்து தோழர் வந்து அதை பற்றின ஒரு விரிவாக எழுதியிருக்காரு. என்னென்னா, அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், தாய்மைங்கிறது வந்து ஏன் பிரச்சனையாக இருக்குது? தாய்மைங்கிறது பெண்களை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடிய விஷயம் தானே, அதையே நம்ம வந்து தாய்மைன்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த தாய்மை அப்படிங்கிறது க்ளோரிஃபை பண்ணப்படுது யாரால, எந்த தாய்மைனா ஆம்பளை பிள்ளைங்களை பெற்ற தாய்கள் மட்டும்தான் க்ளோரிஃபை பண்ணப்படுறாங்க. பெண்கள்லாம் வந்து தாய் வயிற்றுல பிறக்கல, நம்மளெல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி எதுவும் மண்ணிலேருந்து தோண்டி எடுத்தாங்க. ஆண் குழந்தையை பெற்றவள் தான் தாய். அந்த தாய் அதாவது என்னன்னா, இவங்க நான் சொன்னேன் இல்லையா, தன்னை சுற்றி உள்ள பெண்களை நேசிக்கும் போது பெண்ணியத்தை பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நிஜமாக மனிதாபிமானியாக இருக்க முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, என் தாயை போல உண்டா, அவ்வளோதான், அந்த தாய்ப்பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாது. அதை அந்த ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டு தாங்களே தூய்மைவாதிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். தன் மனைவியும் ஒரு தாய் தான், தன் குழந்தைகளை பெற்றெடுத்த அவளும் ஒரு தாய் தான்லாம் அவங்களுக்கு தோணாது, அடுத்த வீட்டு பெண்ணும் ஒரு தாய் தான்லாம் அவங்களுக்கு தோணாது. தாய்னா தன்னை பெற்றெடுத்தவ மட்டும்தான் தாய். இவ்வளவு ஒரு சுயநலமான மிகவும் கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு குணநலம் தான் நீங்கள் தாயை கொண்டாடுறதுங்கிறத ஆண்களை புரிந்துக்கணும். இதுக்காக தாய் மேலே வந்து அன்பு வேண்டாம்னு நான் சொல்ல வரல. ஆனால் தாய்மை என்பது பெண்களை அடிமைப்படுத்தும் ஒரு நிறுவனமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு மேலை நாடுகளில் புரிதல் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் எழுதுறாரு இதில். ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியமான விஷயம் என்ன பிடிச்சது அப்படின்னா, இந்த கருத்தோட்டத்தோட பார்க்கும்போது நாம் கிராமத்தில் சின்ன குழந்தைகள் 5 வயது குழந்தைகளை கூட 70 வயது முதியவர்கள் தாயி என்று அழைப்பதை கேட்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. தாயின்னு கூப்பிடுறது வந்து ரொம்ப அழகாலாம் இல்லை. அது என்னத்துக்கு ஒரு 5 வயசு குழந்தை வந்து 5 வயசு குழந்தைய ஒரு 70 வயசு முதியவர் தாயின்னு கூப்பிடணும்?
சின்ன பையனை வந்து அப்பா தந்தையேன்னு கூப்பிடுவாங்க. பட் அந்த தாயின்னு சொல்றதுல வந்து அந்த நர்ச்சரிங் குவாலிட்டி வந்து குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுமையை வந்து பெண்கள் தலையில சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தாய்மையை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து அப்படியே இந்த நுட்பமான இந்த விஷயங்கள், மௌனமே கூர்வாள். மௌனமே கூர்வாள்ங்கிறது வந்து ஒரு பெண், ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு வந்து புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கும். புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கும், கணவனுக்கு அந்த பழக்கம் இருக்காது. அவனுக்கு வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், அவ்வளோதான். மனைவியோட பேசணும்னு நினச்சிட்டு இருப்பான். இவளுக்கு எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு இரவு நேரம் ஒரு புத்தகத்தை கையில் எடுப்பான், அவ்வளோதான். அவனுக்கு வந்து அதை தாங்கிக்க முடியாது, அதை வெளியில சொல்ல மாட்டான், இந்த பிரச்சனையே தெரியாது. என்னன்னா அவளுக்கென்று தனியாக ஒரு உலகம் இருப்பதும் அதில் தான் நுழைய முடியாததும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கலாக நீடித்துவிடும். அவன் அவளுடன் பேசுவதே நிறுத்தி விடுவான். 5 வருஷமா பேச மாட்டான் அவளிடம். அவளுக்கு வந்து அது எவ்வளோ, அவ என்ன தப்பு பண்ண, அவள் புத்தகம் படிக்கிறா, அவ்வளோதான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் எல்லாமே வாங்கி போடுறேன், எல்லாமே செய்கிறேன், பேசல, அவ்வளோதானே. இது வந்து ஆக்சுவலாக வன்முறை, குடும்ப வன்முறையில் வருது. நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, மனைவியோட பேசாமல் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது அப்படியே வந்து புற உலகுக்கு வராரு. புற உலகன்னா நமக்கே தெரியும், 2 மனம் வேண்டாம். 2 மனம் வேண்டாம்ங்கிற சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, ஒரு முதியவர் ஒரு சின்ன குழந்தையை பாலியல் வன்முறை செய்து விட்டார். அது என்னன்னா, அவர் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன் தான். ஆனால் வந்து இந்த குழந்தையை பாலியல் வன்முறை செய்தது வந்து கையும் களவுமாக பிடிபட்டு விடுகிறார். அவர் மகன் மருமகள் எல்லாரும் முன்னாடியும் அவர் கூனி குறுக வேண்டியதாக போகுது. அதனால அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். இந்த நியூஸை வந்து செய்தித்தாளில் படிக்கும்போது அவருக்கு என்ன தோணும், அதுதான், இது ஒரு தனி மனிதனின் குணநலனாக மட்டும் பார்க்க முடியவில்லை. அவர் வந்து என்ன சொல்றாரு, இதே மாதிரி எல்லா ஆண்களுக்கும் 2 மனம் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா ஒரு பெண்ணை எப்படி பார்க்கலாம், இல்லை எல்லாரும் இருக்கும்போது, அப்போ ஒரு பொதுவெளியில நான் வந்து காமிக்கிற ஒரு முகம் வேற, தனிமையில் ஒரு முகம் வேறங்கிறது ஆண்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். பம்பாய் படத்தில் வந்து மனிஷா ஓடி வர ஒரு காட்சி வரும் இல்லையா, அதை பற்றி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அந்த காட்சி வந்து ஏன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தானே அப்படின்னு, மனிஷா ஓடி வர்றதுனால அப்படின்னு சொன்னார். சரி, ரைட்டு. ஆனால் வந்து எல்லாருக்குமே அதனால தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், நம்ம ரொம்ப கோவப்பட்டு, என்ன இப்படி ஒரு பொண்ணை இப்படி பார்ப்பியா, அது வந்து ஒருவேளை தூரத்தில் ஓடி வர்றது, நம்ம ரொம்ப கோவமாக கேட்குறோம், தூரத்தில் ஓடி வருது ஒரு பொண்ணு, அது உன் அக்காவாக இருந்தால் தங்கையாக இருந்தால் நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு. முகம் தெரியலன்னா அப்படித்தான் பார்ப்பாங்க எல்லா ஆண்களும், இதுதான் உண்மை அப்படின்னாரு. ஸோ இதுதான் யதார்த்தத்தில் அறியும் உண்மை. அவர் யதார்த்தமாக சொன்னார். பட் இதே தான், 2 மனங்கள் ஆண்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இதை சொல்லிட்டு, எடுத்ததற்கெல்லாம் தடுமாறி விழும் ஆண் மனதை அல்லவா ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும். அப்புறம் இது என்னன்னா, ஒரு இப்போ நம்ம படங்களில் கூட பார்க்கலாம், இது ரொம்ப ஒரு சென்சேஷனல், ரொம்ப சேலபிள் டாப்பிக்காக இருக்குது. பெண்கள் குழந்தைகளை வன்முறை இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வந்தது. ஆனால் அதை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது நமக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது. ஒரு பெண் குழந்தை மீது நடக்கும் பாலியல் வன்முறைக்கு தீர்வாக இன்னும் அதிகமான ஆண்கள் நிகழ்த்தும் வன்முறைகளை தான் தீர்வாக வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வன்முறை பசியை தீர்த்து கொள்வதற்காக பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை, இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கூட நுண்ணுணர்வு இல்லாமல் படைப்புகள் வருகின்றன. அவங்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்ச்செல்வன் தோழருடைய பிரசுரங்களை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பேசிக் அறிவு கூட அவங்களுக்கு இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசு பதைக்குது. ஒரு ஓகே என்னன்னா, என் தங்கச்சியை பாலியலும் நான் போய் வெட்டுவேன், நான் போய் கொல்லுவேன், ஆனால் வந்து நீயே அந்த விஷயத்த வேற யாருக்கோ செய்வ. அப்போ இப்போ இது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்கள் ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரே எழுத்தாளர் தோழராக தான் இருப்பார். அடுத்தது நமக்கே தோணும், சில சமயம் நமக்கு ரொம்ப அயற்சி வரும். சரி, ஆண்கள் இப்படித்தான் இருப்பாங்க, மென் வில் பி மென், ஆண்கள்னாலே அப்படித்தான் இருப்பாங்கன்னு தான் நாங்களே நினச்சிக்கிட்டு வாழ்கிறோம். பெரிய எங்களுக்கு வந்து நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆணாதிக்கம் வந்து போயிடும், என் மகள்கள் என் பேத்திகள் காலத்தில் கூட ஆணாதிக்கம் ஒழிந்துவிடும் என்ற. ஆனால் நம்பிக்கையை விதைப்பது போன்ற கருத்துக்களை எழுதுறதுல வந்து தொடர் அடிச்சுக்க முடியாது. என்னன்னா, கண்களை பழக்குவது அப்படின்னு ஒரு சாப்டர். 8 மாத குழந்தை, 1.5 வயது குழந்தை, இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்து பாலியல் வன்முறை செய்யக்கூடிய செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அதில் வந்து இன்னொரு ஜோக் ஒன்று சொல்கிறாரு. பாரிஸில் நடந்த ஒரு ஓவிய கண்காட்சியில்
நிர்வாணமான ஆணின் ஓவியத்தையும் நிர்வாணமான பெண்ணின் ஓவியத்தையும் காட்டி குழந்தைகளை கேட்குறாங்களாம், எது ஆண் ஓவியம் எது பெண் ஓவியம்னு சொல்லுங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ட்ரெஸ்ஸே போடலையே, அப்புறம் எப்படி நாங்கள் ஆணை எது பெண் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ சமூகம்தான் இந்த ஆடைகளை அணிவிக்கிறது, சமூகம்தான் ஆண்மை பெண்மை என்ற கற்பிதங்களை உடலுக்கு அணிவிக்கிறது. அப்போ இது என்ன சொல்றாருன்னா, மக்கள் சீனத்தில் புரட்சி நடந்த போது ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்தார்கள். இப்போ அதனால பெண்கள் என்ன மாதிரி உடை அணிந்தாலும் ஆண்கள் அதை பார்க்கறதே இல்லை. ஸோ நீ உன் கண்களை பழக்கிக்கோ அப்படின்னு சொல்ற. இதுல பொறுப்பு பெண்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதைதான் பெரியார் சொன்னார், முடிய கத்திரிச்சுக்கோ, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை ஆண்கள் கண்களை பழக்குவதற்காகவாவது செய்தாக வேண்டியிருக்கிறது. அப்புறம் இதனுடைய இந்த புத்தகத்தின் 2வது பாதியை பெண்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும். அது ஏன் அப்படின்னா, அறிவியல் உலகில் பெண்கள், லீலாவதியின் மகள்கள், இந்த மாதிரியான சாப்டர்ஸ் எல்லாம் பெண்கள் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம மிகவும் பேராளுமைகள் என்று நினைக்கக்கூடிய ஆண்களே, சர் சி.வி. ராமன் ஆகட்டும், சார்ல்ஸ் டார்வின் ஆகட்டும், இன்னும் பல பேர்கள், இவர்களுக்குள்ளேயே எவ்வளவு பெண் வெறுப்பு இருந்தது, இவர்கள் தங்களுடைய துறைகளில் பெண்களை வரவிடாமல் எப்படி தடுத்தார்கள் என்றெல்லாம் படித்து புரிந்து கொள்ளும் போது பெண்கள் ஒருபோதும் சக பெண்களை போட்டியாளர்களாக நினைக்க மாட்டார்கள். ஆண்கள் தங்களை எப்படி ஒடுக்குகிறார்கள் என்ற ஒரு பொதுத்துறையில பொது வெளியில இயங்கும் போது ஆண்களுடைய குயுக்தி தான் தனக்கு எதிரியாக இருக்கிறது. ஆண் எல்லா பெண்களையுமே எதிரியாக தான் பார்க்குறான். பெண்கள் தான் சக பெண்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதற்கும் பெண்களுடைய மனம் விசாலம் அடைவதற்கும் அவர்கள் இந்த 2வது பகுதியை படிக்க வேண்டும். நன்றி.